ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்கியபூர்ணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं मुन्दुट्टनञ्जे मुयट्टि धरित्वरैत् மந்தித்துவா யார வாழ்த்தியே சந்த முருகூரம் சோலைதோள் மொய்போம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய் மொழி எப்பொழுதும் பிழையற 1000தோடு 102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழிற்குறுகை வருமாறா இறங்குனியே முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவேன் தொடை கிளவி உட்பொதிவோம் நற்பூவை பூவின்ற வண்ணர் புகழ். பெரிய திருவந்தாதியில பெரிய விஷயங்களை சொல்லும் போது மாயவர்தாம் காட்டும் வழி எப்படின்னு எம்பெருமானே நமக்கு உபாயம் காட்டி இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அந்த எம்பெருமான் தானே உபாயமாக நிற்கக்கூடிய சரணாகதியை காட்டியிருக்கிறான். ஏன்னா ஒருவாறு ஒருவன் புகாவாறு கஷ்டப்பட்டு நாம செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ரீதியிலே பரம கருணையோடு கூட மாமேகம் சரணம் விரஜன்னு சொன்னவன். அப்படியானால் இத்தனை நாளா பண்ண பாப்பங்களுக்கெல்லாம் என்ன கதி அப்படின்னு கேட்டா அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் எல்லா பாபங்களிலும் உனக்கு விடுதலையை கொடுக்கிறேன்னு சொல்லிருக்கான். அதற்காக ஆழ்வார் ஒரு பாட்டு சொன்னார், வழித்தங்கு வல்வினையை மாற்றானோ நெஞ்சே அப்படின்னு. தடையா இருக்கக்கூடிய வினையெல்லாம் எம்பெருமான் போக்கடிக்க மாட்டானா? கட்டாயம் போக்கடிப்பான். அப்பொழுது அவனே உபாயமாகவும் இருக்கான், நம்ம சரணாகதி பண்ணிடுறோம், அவனே தடையும் போக்கிறான். அப்ப நாம என்னதான் பண்றது? நம்ம செய்யறதுக்கு என்ன இருக்கு? சரணாகதிங்கிறது 5 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடுது. ஏதோ பெரிய காரியம் மோட்சத்துக்குன்னா பெருசா ஏதாவது பண்ணணும் இல்லையோ? உலகத்துல ஒன்னொன்னு பெருசா இருக்கு. ஒண்ணும் இல்லாத பார்த்தோம்னா விவாகாதி கர்மங்கள்லாம் பார்த்தாலே பெருசா இருக்கு. உபநயனம், விவாகம் எல்லாம் எத்தனை நாளையா இருக்கு. ஆனா சரணாகதினா 5 நிமிஷத்துல முடியுது, காமணியில முடியுது. இல்ல யாகங்கள்லாம் பார்த்து விவாகம் உபநயனங்கள்லாம் சாதாரணம், யாகங்கள்லாம் இன்னும் பெருசா இருக்கு, தபஸெல்லாம் இன்னும் பெருசா இருக்கு. இல்ல விரதங்கள்லாம் பார்த்தோம்னா மாசமோ பட்சத்துக்கு பட்சமோ விரதங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எதுவுமே இல்லாம இந்த சரணாகதியை நிறைய பேருக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஒண்ணுமே இல்லாம சரணாகதி பண்ணிட்டோம், பழைய பாவங்கள் மொத்தமே போயிடும் அப்படின்னா அப்போ இது கருணையினாலே வருகிறது. மற்றதெல்லாம் மாதிரி இது ஒரு கிரியை இல்லை. ஒரு கிரையினாலே வரதா இருந்தால் அந்த கிரைக்கு ஏத்த மாதிரி தான் பலன் இருக்கும். இது அப்படி இல்லை, ஒரு செயல்னாலே வருதில்லை, எம்பெருமானுடைய கருணையினாலே வருகிறது. அதனால அவன் கட்டாயம் தடங்களை மாற்றி விடுவான். அப்ப நடந்து போயிடுது, முடிஞ்சு போச்சு. எம்பெருமான் தடங்களை மாற்றி விடுவான். அப்ப நாம என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, மரப்பின்மை யான் வேண்டும் மாடு அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானை மறக்காம இருக்க வேணும். அதைதான் நாம் எம்பெருமானிடம் வேண்டிக் கொண்டிருக்க வேண்டும். எப்பவுமே சரணாகதி பண்ணின அப்புறம் பண்ணின சரணாகதியை மறக்கக்கூடாது. சரணாகதி அடைஞ்சு முடிஞ்சு போயிடும். ஆனா நாம் சரணாகதி பண்ணி இருக்கோங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்னு அன்னைக்கு பார்த்தோம். மாடே வரப்பர் வராமென்றே வல்வினை யார் காடானும் ஆதானும் தாய்கொள்ளாரு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை வேற கொடுத்துருக்க. பாபங்கள்லாம் பக்கத்துல இருக்க எங்கேயும் போகலைங்கிறார் ஆழ்வார். திடீர்னு திரும்பி வந்தாலும் ஒன்றும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டான்னா, ஆழ்வார் சரணாகதி பண்ணா உடனே மோட்சம் வரணும் இல்லையோ? வரலையே, பிரகிருதி சம்பந்தத்துல இருக்கார். அப்ப ஏதோ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த பாட்டை பார்க்கும்போது பேரோத சிந்திக்க பேருந்து அப்படின்னு சொல்றார்.
எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னாலே மோட்சம் வரும் அப்படிங்கறதெல்லாம், திருநாமத்தை சொன்னால் பாபம் போகும், அது வாஸ்தவம் தான். ஆனால் திருப்பி நம்ம மறுபடியும் தப்பு பண்ணோம்னா அப்ப என்ன பண்றது? இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. திருநாமத்தை சொல்லும் போது, திருநாமத்தை சொன்னால் பாபம் போகும். ரேபோச்சாரண மாத்திரேன முகான் நிர்யாந்தி பாதகாகான்னு ஒரு ஸ்லோகம். அதாவது ராமான்னு திருநாமம் இருக்கு, அதுல ரான்னு ஒருத்தன் ஆரம்பிச்சானா, ரா அப்படின்னு வாயை திறந்து ரா ரான்னு வாயை திறந்து சொல்றான் இல்லையோ, வாயை திறக்கச்சே உள்ள இருக்கிற பாப்பங்கள்லாம் வெளியில போயிடுறதாம். இவனுடைய ஆத்மால பாப்பங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் வெளியில போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அது உள்ள வந்துட போறதே பயமா. அதனால ம அப்படின்னு சொல்ல, மன்னு வாயை முடிக்கிறோம். இப்ப ராங்கிறது வாயை திறந்து சொல்லணும். ம ராமோ ம அப்படிங்கிறது மகாருங்கிறது வாயை மூடினாதான் வரும். அப்ப ரா ம, ரான்னு வாயை திறந்து சொன்னா பாப்பம் வெளியில் போயிடும். ம அப்படின்னா வெளியில இருக்க பாப்பம் உள்ள வராது, வாயை மூடின்ட்டோம். அதுக்கப்புறம் என்ன கேட்டா, அதுக்கப்புறம் வேற எதுவும் சொல்லக்கூடாது, ராமநாமன் தான் சொல்லணும், வேற எதுவும் சொல்லாம இருக்கணும். ஆனா நாமளும் திருநாமத்தை சொல்றோம், அதுக்கப்புறம் வேற என்னென்ன தப்புகள்லாம் இருக்கோ அதெல்லாமும் பண்ணிட்டு இருக்கோம்னா, அப்ப பாப்பம் பக்கத்திலேயே தான் வரத்தான் வரும், வராம இருக்காது. ஆகையினால நம்ம அந்த விஷயத்தையும் நாம யோசிக்கணும். திருப்பி பாபங்கள்லாம் பண்ணாம இருக்கணும். சரணாகதிக்கு இந்த ஒரு பிரச்சனை கிடையாதுங்கிறா. ஆனால் ஒரு விஷயம் சொல்றா, சரணாகதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாபம் பண்ணா பாபம் கிடையாதுன்னு சொல்லல, பாபம் உண்டு. அந்த பாபம் மோட்சத்துக்கு தடையாகாது அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்றேன், பாபம் இல்லைன்னு சொல்லல. அதனால இந்த பாட்டை அப்படியே வச்சுக்கலாம். மாடே வரப்பருவர் ராமன்றே வல்வினையார் காடானும் ஆதானும் கை கொள்ளார். பாபங்கள்லாம் போச்சே தவிர மொச்சமா போலப்பா, பக்கத்துலாம் இருக்கு. ஏன்னா மறுபடியும் பாபம் பண்றோமே, நமக்கே ரெண்டா தெரியும். சரணாகதிக்கு முன் சரணாகதிக்கு பின் அப்படின்னு ஏதாவது வித்தியாசம் இருக்கா நமக்குள்ள? ஒண்ணும் இல்லையே. நான் அன்னைக்கே சொன்னேன், உபநயனமான உபநயனத்துக்கு முன் பின்னு வித்தியாசம் உண்டு. உபநயனத்துக்கு முன்னாடி விளையாட்டு பையனா இருப்பான், உபநயனத்துக்கு அப்புறம் 2-3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணணும், வேதங்கள்லாம் கத்துக்கணும், கொஞ்சம் ஆச்சாரத்தோட இருக்கணும். சமாசேனத்துக்கு முன் பின் அப்படின்னு வித்தியாசம் உண்டு. சமாசேனத்துக்கு முன்னாடி எப்படி வேணா இருப்பான், ஆனா சமாசேனம் அப்புறம் வெளியில சாப்பிடக்கூடாது, ஆச்சாரமா இருக்கணும், 12 திரும்ப நெட்டுக்கணும், திருவாராதனம் பண்ணணும், இதெல்லாம் உண்டு. விவாகத்துக்கு முன் பின் அப்படின்னு உண்டு. விவாகத்துக்கு முன்னாடி இப்படி வேணா இருப்பான், ஆனா விவாகத்துக்கு அப்புறம் இவனுடைய ட்ரெஸ் எல்லாம் மாறும், குடும்ப பொறுப்புகள்லாம் மாறும். அப்புறம் இவனுடைய அனுஷ்டானங்கள்லயே சில வித்தியாசங்கள்லாம் உண்டு, அந்த வித்தியாசத்துக்கு யார மாத்திக்கணும் அப்படின்னு இதெல்லாம் உண்டு. இது எல்லாத்துக்கும் இருக்கு முன் பின்கிறது. உபநயனத்துக்கு முன்னாடி வேற பின்னாடி வேற. பின்னாடி கொஞ்சம் மாற்றம் இருக்கதா இருக்கும். அந்த மாற்றங்கிறது நல்ல விதத்துல அடுத்த கட்டத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போகும். அதனால்தான் உபநயனம்னே பெயர், நம்மை அழைத்து கொண்டு போறது. விவாகம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நாம போறோம், உபநயனம்னா அடுத்த கட்டத்துக்கு நாம போறோம். அப்படி இருக்கோம் இல்லையோ? அந்த மாதிரி சரணாகதிக்கு முன் பின் அப்படின்னு இருக்க வேண்டாமோ? சரணாகதிக்கு முன்னாடி இருந்ததுக்கு அப்புறம் சரணாகதிக்கு பின்னாடி என்ன மாறி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. என்ன மாறணும்? ஏதாவது ஒண்ணு மாறணும். என்ன மாறினோம்? முன்னாடி நிறைய பாபங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம், பின்னாடி பாபங்கள்லாம் பண்றதெல்லாம் குறைச்சுட்டோம், அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லையோ? இது கஷ்டம்ங்கிற, ஏன்னா பாபம் பக்கத்திலே இருக்கு, திரும்பி வரத்துக்கு. மாடே வரப்பர் வராமென்றே வல்வினையார். இந்த வல்வினையார், இந்த பாப அவர் இருக்காரு, ஆனா இதுக்கு என்ன பெயர்னா வாசனான்னு பெயர் சாஸ்திரத்துல. நாம ஏற்கனவே பண்ண பாபத்தோட வாசனை நமக்கு இருக்கும், அந்த வாசனையும் போகணும். அந்த வாசனை திருப்பி அதே தான் பண்ணிட்டு இருப்போம். நேத்து வர தப்ப பண்ணிட்டு இன்னைக்கு திடீர்னு சரணாதி பண்ணிட்டு நாளில இருந்து பண்ணாத அப்படின்னா கேட்காது. இத்தனை நாள பண்ணி பண்ணி எது பழக்கமோ அதைத்தான் பண்ணணும் அப்படின்னு தோணும். சட்டன் மாத்திர முடியாது, அத அந்த வாசனை இருந்துட்டு இருக்கும். அதனாலே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயமும் அதுல கிடைக்கிறது. திருநாமத்துல இது ஸ்பஷ்டமா தெரியும். சரணாகதியில என்ன கேட்டான்னா, அது மோட்சத்துக்கு தடையாகது, மோட்சம் கிடைக்குங்கிறது உண்டு. ஆனா பாப்பம் பாப்பம்தான், அந்த பாப்பத்துக்கான பலனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இப்ப இன்னைக்கு அடுத்த விஷயம் நாம பார்க்க போறோம். சாஸ்திரியமான இந்த மாதிரியான விஷயங்கள், சரணாகதி பற்றிய விஷயங்கள்லாம் நாம் பார்த்தோம். இப்ப அடுத்த ஒரு விஷயம் 60வது பாட்டு. பேர்ந்தொன்று நோக்காது
பின்னிற்பாய் நில்லாப்பாய் ஈந்துடாய் மாயனையே என் நெஞ்சே பேர்ந்தெங்கும் தொல்லைமா வெல்நரகில் சேராமல் காப்பதற்கு இல்லைகான் மற்றோர் இறை. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, கடந்த 2 பாட்டுனாலே நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன கேட்டா, பாபங்கிறது மொத்தமா போயிடுத்துன்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கே தவிர அவர் பக்கத்துல தான் போயிடுத்து, ஆனா பக்கத்துல தான் இருக்கு. போயிட்டாருன்னா ரொம்ப தூரம் போயிடல, பக்கத்திலே இருக்க, திரும்பி வந்தாலும் வந்துருவார். இது சரணாகதன் விஷயத்துல இது நடந்துட்டு இருக்கு. இது முதல் விஷயம். 2வது விஷயம், அதுக்கு முன் பாட்டில் நம்ம பார்த்தோம், மரப்பின்மை யான் வேண்டும் மாடு அப்படின்னு. எனக்கு வேண்டிய ஐஸ்வர்யம் உன்னை நான் மறக்காமல் இருக்க வேண்டும், உன்னை மறக்க கூடாது, நான் பண்ண சரணாகதி மறக்க கூடாது. இது பெரிய ஐஸ்வர்யம். இது வேற வர்ணம் எல்லாம் கேட்கறது காட்டிலும் இந்த வர்ணம் கேட்கலாம். மாலே படிச்சோதி மாற்றேல் இனி உனது பாலே போல் சீரில் படுத்தொழிந்தேன் அப்படின்னு, மேலால் பிறப்பின்மை பெற்றடிக்கீழ் குற்றேவல் அன்று மரப்பின்மை யான் வேண்டும் மாடு. பின்னாடி மோட்சங்கள்லாம் கொடுக்கணுங்கிறத பத்தி இப்ப நமக்கு கவலைப்பட வேண்டாம். சரணாகதி பண்ணியாச்சுன்னா அது மோட்சம் எப்போ வருமோ வரும். ஆனா மரப்பின்மை யான் வேண்டும் மாடு, நான் மறக்காம இருக்கணும், உன்னை மறக்கக்கூடாது, சாஸ்திரத்தை மறக்கக்கூடாது, நான் பண்ண சரணாகதியை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆக இந்த 2 விஷயம், பாப்பங்கள் பக்கத்துலதான் இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் நான் சரணாகதி ஆயிடுத்து எம்பெருமானே நாம் மறக்க கூடாது அப்படின்னு இருக்கணும். அப்ப வெளி விஷயத்துல வெறுமை எப்படி தப்பு பண்ணிட்டு மறுபடியும் பழைய மாதிரியே இருந்துட்டு வெளி விஷயத்திலேயே ஈடுபட்டு கொண்டு அபராதங்களையே பண்ணிக்கொண்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தெரியுது. இதுல இருந்து சுவாமி தேசிகன் கூட சரணாகதி பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி வருது. ஒன்றும் பண்ண வேண்டாம்னு விட்டார். ஒன்றும் பண்ண வேண்டாம், சரணாகதி பண்ணியாச்சுன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆனா அதோட நிற்காமல், ஆனா எப்படி நடந்துக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு நிறைய அதிகாரம் சாதிச்சிருக்க. கிருத்தகிருத்திய அதிகாரம், ஸ்தான விசேஷாதிகாரம், அபராத பரிகாராதிகாரம், சாஸ்திரிய நியமனாதிகாரம், புருஷார்த்த காஷ்டாதிகாரம், இதெல்லாம் சரணாகதி பண்ணப்புறம் தான் ரகசிய திரைசாரத்துல என்ன எப்படி இப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு இந்த அதிகாரங்கள்லாம் இருக்கு. முதல்ல சொல்லச்ச சரணாகதி பண்ணவன் என்ன பண்ணணும் கேட்டா ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டார். கிருத்தகிருத்திய அதிகாரம் அதுதான், ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண வேண்டாம், அதுக்கப்புறம் 5 அதிகாரம் இருக்கு. ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் எதுக்கு 5 அதிகாரம் இருக்குன்னா அதுதான் விஷயம். ஒன்றும் பண்ண வேண்டாம்னா மோட்சத்துக்காக ஒன்றும் பண்ண வேண்டாம், என்ன சரணாகதி பண்ணியாச்சு. ஆனால் நம்ம நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கணும்னா பன்னிட்டு சரணாகதிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் இல்லையோ. ஸ்வனிஷ்டா விஜான அதிகாரம், அதுல இருந்து ஆரம்பம். அது ஸ்வனிஷ்டா விஜான அதிகாரம், சாஸ்திரிய நியமனாதிகாரம் நிறைய இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் இல்லையோ அப்படின்னு. இப்ப சரணாகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துட்டு இருக்கோமா, எம்பெருமானியே மறக்காமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா, மரப்பின்மை ஆண் வேண்டும் மாடு அப்படின்னு மறக்காமல் இருந்துட்டு இருக்கோமா, மற்ற விஷயங்களிலே ஈடுபாடை குறைத்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நாமே நம்ம மனசையே கேட்டுக்கலாம். மனசே எப்படி இருக்க, சரணாகதி ஆயிடுத்து புரிஞ்சுதான், புரிஞ்சுது, அதுக்கு அனுகுணமா நடந்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு கேட்டா சந்தேகமா இருக்கு. அப்ப அந்த மனசை பார்த்து ஆழ்வார் சொல்றார், ஓ என் நெஞ்சே, என்னுடைய மனசே, பேர்ந்தொன்று நோக்காது பின் நிற்பான் நில்லாப்பாய். மனசே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், எம்பெருமானே நினைத்து கொண்டிருக்க வேணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை தவிர மற்ற விஷயங்களிலே கவனம் கூடாது அப்படின்னு இருக்கு. ஆக வெளி விஷயங்களிலே கவனத்தை விட்டு ஈன் துழாய் மாயன் அப்படின்னு இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனையே நீ பற்றி கொண்டு நில்லு. இல்ல நிக்காத போ, ஏதோ ஒண்ணு பண்ணிக்கோ. ஏன்னா மனசு சொன்னதை கேட்கும் சொல்ல முடியாது, சில சமயம் கேட்கும், சில சமயம் கேட்காது. அப்ப மனசு கேட்ட ஒரு விஷயம், மனசே இத்தனையும் சொல்லிட்டேன், பெருமாளை தான் பற்றணும், வெளி விஷயங்கள்லாம் பற்றி கொள்ளக்கூடாது, எல்லாத்துக்கும் சும்மா பாவம் தான் வந்துட்டு இருக்கோம், ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பெருமாள் கிட்ட நில்லு. இல்ல நிக்காத போ. ஆனா வேறொரு முக்கியமான விஷயம் இருக்கு, நீ நில்லு நில்லாத போ. பின் நிற்பாய் நில்லாப்பாய், இதே மாதிரி நின்னா இதே மாதிரி நடந்து கொண்டிரு. இல்ல இப்படி நடக்காமல் நீ போற வழியில மனம் போன போக்கிலே நீ போய்க்கோ.
ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீ எத்தனை சுத்தினாலும் சரி, நரகத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு எம்பெருமான் ஒருத்தன் தான், வேற யாரும் கிடையாது, வேற உபாயம் கிடையாது. வெண் நரகம், கொடிய நரகம், நரகம் வராம இருக்கணும்னா அதுக்கு ஈந்துழாய் மாயனான எம்பெருமானை தவிர வேறு வழி கிடையாது. அதை மாத்திரம் நோட் பண்ணி வச்சுக்கோ. மறுபடியும் பாப்பத்தை பண்ணி நரகத்துக்கு போய் இந்த மாதிரிலாம் வேண்டாம், நரகத்திலேருந்து காப்பாத்துறதுக்கு இதே ஒரு வழிதான் அப்படிங்கிறத இந்த பாட்டுல சாதிக்கிறேன். அதாவது மனசுதான் ஆகட்டுமே, நம்ம சொல்றது கேட்டு நடக்கிறதா? நடக்காது. அதாவது என்ன கேட்டா, நம்ம படிக்கிறோம், மனசே படிக்கும்போது மனசுல தான் நம்ம பதிஞ்சுக்கிறோம். அப்ப நமக்கு தோன்றது இனிமேல் இப்படி எல்லாம் இருக்கணும். ஆச்சாரியன் உபதேசம் பண்ணும்போது தோன்றது இனிமே இப்படி எல்லாம் இருக்கணும். ஆழ்வார் சாதிக்கும் போது தோன்றது ஓஹோ இனிமே இப்படி எல்லாம் இருக்கணும்னு. ஆனா மனசு அதுக்கேற்ற மாதிரி இருக்கான்னா இல்ல, மனசு குரங்கு மாதிரி, அது பின்னாடி உடனே மாறி போயிடுது. அதனால நமக்கே சில சமயம் வெறுப்பு வருது. மனசே நான் சொல்றது கேளு, கேட்காத போ. ஆழ்வாரே சொல்லிட்டேன், நீ கேளு, கேட்காத என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா ஒரு விஷயம் மாத்திரம் தீர்மானமா இரு, நரகத்திலேருந்து காப்பாற்றணும். அதுக்கு ஒரே வழி எம்பெருமான் தான், வேற வழி கிடையாது. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, எம்பெருமானை பற்றி பற்றி ஆகணும். ஏன்னா நரகம் வந்துடும் பயம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு எம்பெருமான் ஒருத்தன் தான் வழி. ரெண்டாவது, எம்பெருமானை பற்றி விட்டால் நரகம் கிடையாது, தப்பிக்கலாம். மோட்சங்கிற பிரச்சனை, மோட்சத்தை பத்தி இருக்கட்டும். மோட்சம், சொர்க்கம், நரகம் அப்படின்னு மூணு இருக்கு இல்லையா? உணவில் சொர்க்கம் யானே என்னும் அப்படின்னு, நரகம் யானே என்னும்லாம் அந்த பாட்டுல வருது இல்லையோ? மூணு இருக்கு. நாலாவது இந்த லோகம், சொர்க்கம், மோட்சம், நரகம். அதுதான் பூலோகத்தில் மறுபடியும் ஜென்மா அப்படின்னு இருக்கு. அதுல நரகம் மகா கொடுமை, வெண் நரகம் அப்படிங்கிற அதுல போகாம இருக்கிறதுக்கு இது தவிர வேற வழி கிடையாது. அதனால இதை விட்டுவிடக்கூடாது என்ன ஆனாலும் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த பாட்டு இருக்கு. அதனால எம்பெருமானை எதுக்கு சிந்திக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. எனக்கு இதுதான் ஆயிடுத்து, அதுதான் ஆயிடுத்து, மோட்சம் தான் கிடைக்க போறதே அப்படிலாம் நினைக்க கூடாது. என்னவோ என்ன வரப்போறதோ என்னவோ அப்படிலாம் நினைக்க கூடாது. ஒரே வழி இதுதான் அப்படின்னு. பேர்ந்தொன்று நோக்காது பின்னிற்பாய் நில்லாப்பாய் என் நெஞ்சே என்னும் மனசே, பேர்ந்து ஒன்று நோக்காது. பேர்ந்துனா எம்பெருமாண்டிய விஷயத்தை விட்டு பிரிந்து, ஒன்றுனா வேறொரு விஷயத்தில் நோக்காது கவனம் இல்லாமல், துழாய் மாயனையே பின்னிற்பாய், இனிமையான திருத்துழாய் மாலையை தரித்திருக்கும் மாயன் எம்பெருமான், அவனையே பின்னிற்பாய், அவனையே தொடர்ந்து நீ அனுசரித்து இருப்பாய் அப்படின்னு மனசுக்கிட்ட சொல்ற மாதிரி அவனையே தொடர்ந்து அனுசரித்து இருக்கணும். நீ வேற பேருந்து ஒன்று நோக்காது, இதை விட்டு பிரியக்கூடாது, பகவத் விஷயத்தை விட்டு பிரியக்கூடாது. சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, குளிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்திலும் பகவத் விஷயம் பெரியவா சொல்லியிருக்கான். ஏன்னா குளிக்கணும் அப்படின்னா புஷ்கரணியில் போய் குளிக்கணுங்கிறான். சாஸ்திரத்துல பார்த்தா கோயில் கிட்ட புஷ்கரணி இருக்கும், இல்ல புண்ணிய நதி இருக்கும், அதுல எங்கேயாவது போய் பகவானை ஸ்மரிச்சுண்டு குளிக்கும்போது ஹரிஸ்மரணம்னு ஒண்ணு சொல்லியிருக்கான். ஜலத்துல குளிக்கும் போது அவ என்ன பண்ணா, ஜலத்துக்கு உள்ளுக்குள்ள முழுகிற அழியோ, அப்போ மூழ்கி ஹரி ஹரின்னு ஹரிஸ்மரணம் பண்ணுவான். இது நம்ம சாஸ்திரத்துல மாத்திரம் இல்ல, அவ பொதுவான தர்மசாஸ்திரத்திலே இருக்குது. வைஷ்ணவனுக்கு மாத்திரம் இல்ல, பொது தர்மசாஸ்திரத்திலே இந்த விஷயம் இருக்கு. சாப்பிடும்போது கோவிந்த நாமம். அப்ப எம்பெருமானை விட்டு பிரியாமல் நம்ம எல்லாத்தையும் செய்யணும். எம்பெருமானை விட்டு பிரிந்து வேறு ஒண்ணுல ஈடுபடக்கூடாது. பேருந்து ஒன்று நோக்காது, பேருந்து எம்பெருமானை விட்டு பிரிந்து ஒன்று வேறொரு விஷயத்திலே நோக்காது கவனம் வைக்காமல், துழாய் மாயனையே பின்னிற்பாய், இனிமையான திருத்துழாய் மாயனையே பின்னிற்பாய், அவனே பின்பற்றி இரு. நில்லாப்பாய், இல்ல நிக்காத போ, மனசுகிட்ட சொல்லப்போ, நான் சொல்றதை கேட்டு பெருமாள் கிட்ட போ, இல்ல எம்பெருமான பெண் இல்லாமல் போ, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனால் ஒரு விஷயம், என்ன விஷயம் அப்படிங்கிற, பேர்ந்தெங்கும் தொல்லைமா வெண்ணரகில் சேராமல் காப்பதற்கு இல்லைகான் மற்றோர் இறை. நீ எந்த இடத்துக்கு வேணா போ,
பேருந்து எங்கும், எங்கும் பேருந்து. எந்த இடத்துல இருந்தும் எந்த சிருஷ்டியானாலும் சரி, எந்த கல்பமானாலும் சரி, எந்த பிறப்பானாலும் சரி, கடைசியில நரகத்துக்கு போயாகணும், கணக்குண்டு. அப்படி தொல்லைமா வெண் நரகில் சேராமல் காப்பதற்கு, தொல்லைனா அனாதியான மா பெரிய வெண் கொடுமையான நரகம், இந்த தொல்லை மா வெண் நரகம், அந்த நரகத்திலே போக்காமல் இருப்பதற்கு ஒரு வழிதான். மற்றுமோர் இறை இல்லைகான், வேறொரு இறைவன் இதுக்கு கிடையாது. நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய இறைவன் எம்பெருமான் தான். வேற எந்த தெய்வமானாலும் சரி, மற்றுமோர் இறை இல்லை, வேற எந்த சுவாமிக்கும் அது முடியாது, நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது என்பதாக அர்த்தம். நதஸ்ய யமவஸ்யதா நரகபாத பீதி குதஹ ரமாதயிதரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணோ ஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரிவநாத நாராயண இதீவ சுபதானிய படதி நாமதேயானி தே ந தஸ்ய யமவஸ்யதா நரகபாத பீதி குதஹ. நரகம்ங்கிறதே கிடையாது, பெருமாள் கிட்ட வந்துட்டோம்னா நரகம்ங்கிறதே கிடையாது. ஏன்னா யமனே சொல்லியிருக்கான், இந்த வைஷ்ணவர்களை விட்டு விடு, இறைஞ்சுவின் சாதுவராய் போமென்கள் என்றான் நம்மளும் தன் தூதுவரை கூறி செவிக்கி. யமன் யமதூதர்கள் கிட்ட சொல்றானாம், வைஷ்ணவர்களை விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, விஷ்ணு நாமத்தை சொன்னா விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதனால மற்ற தெய்வங்கள்ல அந்தந்த பலன்களை கொடுப்பாளே தவிர நரகத்திலிருந்து காப்பாற்றத்துக்கு அவளால முடியாது, யாராலையும் முடியாது. அதனாலே மற்றொரு இறை இல்லை, வேறொரு இறைவன் கிடையாது எம்பெருமானை தவிர நரகத்தில் சேராமல் காப்பதற்கு. ஏன்னா பேருந்து எங்கும், எங்கும்னா எந்த சிருஷ்டியானாலும் பேருந்து நம்முடைய பிறப்பை விட்டு பேருந்து நரகத்துக்கு போயாகணும். ஏன்னா எல்லாருமே எவனுக்கு வசப்பட்டவர்கள்னு சொல்றது சாஸ்திரம். சர்வே செய்தே வசம் யாந்தி யமஸ்ய பகவன் கில. எல்லாரும் நரகத்துக்கு, பாபம்னா நரகத்துக்கு போய் தான் ஆகணும். அதுல காப்பாத்துறதுக்கு எம்பெருமான் ஒருத்தன் தான் வழி, வேற வழி கிடையாது. மனசே இந்த குழந்தைகள் கிட்ட சொல்லுவது, எக்கெடு கிட்ட போ, நீ பண்ணா பண்ணு, பண்ணாட்டா போ. ஆனா ஒரு விஷயம், அப்பா சொல்ற பையன் கிட்ட, ஏண்டா இது படி, நீ படிக்காத போ, ஒரு விஷயம் சொல்லு, பாஸ் பண்றதுக்கு ஒரே வழிதான், இதை விட்டா வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி நரகத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரே வழிதான், எம்பெருமானை ஆசிரிக்க வேண்டியதுதான், வேற வழி கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனாலே அவனை விட்டு விடாதே அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த பாட்டு இருக்கு. பேர்ந்தொன்று நோக்காது பின்னிற்பாய் இல்லாப்பாய் ஈந்துழாய் வாயனையே என்னெஞ்சே பேர்ந்தெங்கும் தொல்லைமா வெண்ணரகில் சேராமல் காப்பதற்கு இல்லைகான், மற்றோர் இறை வெண்ணரகில் சேராமல் காப்பதற்கு வேறொரு இறை இல்லை. இல்லைகான், வேற இறை இல்லை, பாத்துக்கோ. காணும் அப்படிதான், அப்பா சொல்ற மாதிரிதான், நான் சொல்றேன் கேட்டுக்கோ, எம்பெருமானை தவிர வேற வழி இல்லை, பாத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த பாசத்துல என்னென்ன விஷயம் பார்த்தா, ஒண்ணு ஈந்துழாய் மாயனையே அப்படின்னு ஒரு வரி இருக்கு. ஈந்துழாய், ஈன் அப்படின்னா இனிமையான அர்த்தம், இனிமையான திருத்துழாய் மாயனையே அப்படின்னு அர்த்தம். அவனையே பின்னிற்பாய் இல்ல நில்லாப்பாய் அப்படின்னு. இங்க ரெண்டு பாடம் இருக்கு. ஈந்துழாய் அப்படின்னு ஒண்ணு, ஈர்ந்துழாய் அப்படின்னு இரு சேர்த்து ஒண்ணு இருக்கு. ஈர்ந்து துழாய் மாயனையே அப்படின்னா ரெண்டு விதமான பாடம் இருக்கு. ஈந்துழாய் அப்படின்னா போக்கியமான இனிமையான திருத்துழாய் அத்தனை இனிமையாக இருக்கு அப்படிங்கிற ரீதியில இனிமையான அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. அப்புறம் ஈர்ந்துழாய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஈர்ந்துழாய் அப்படின்னா குளிர்ந்த திருத்துழாய் அப்படிங்கிற அர்த்தத்திலே வந்திருக்கு. அது ஈரந்த அப்படின்னா ஈரமாக இருக்கிறாங்கிற அர்த்தம் போல இருக்கு. அப்போ குளிர்ந்த திருத்துழாய் அப்படிங்கிற அர்த்தத்துல அது இருக்கு. ரெண்டு பாடம் இருக்கு. அதுல உத்தமர் சுவாமி ஈரந்துழாய் அப்படின்னு இருக்கலாம்னு சொல்ற. ஏன்னு கேட்டான்னா பேருந்தின் முதல் வரையில இருக்கோள், அதுக்கு ஏத்த மாதிரியாக பேருந்தொன்று நோக்காது பின்னிற்பாய் நில்லாப்பாய் ஈர்ந்துழாய் மாயனையே என்னெஞ்சே அப்படின்னு அதே இருக்கலாம் என்று சாதிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்த விஷயம்
பேர்ந்தெங்கும் தொல்லைமா வெண்ணரகில் சேராமல் காப்பதற்கு. இதுல நரகத்தை பத்தி சொல்லச்சு 3 விஷயம் இருக்கு. தொல்லை, மா, வெண்ணரகம் அப்படின்னு. இந்த 3மே புராணங்கள்ல ரொம்ப பிரசித்தம். தொல்லைன்னா ரொம்ப பிராச்சீனமான அர்த்தம். அதாவது நரக சிருஷ்டி முதல்ல பூமி சிருஷ்டிக்கு முன்னாடி நரக சிருஷ்டி நடக்கிறதுன்னு பாகவதத்துல வரும். நரகத்தை முதல்ல சிருஷ்டிச்சுதான் பூமியை சிருஷ்டிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த அளவு நரகத்தினுடைய ஒரு தேவை இருக்க போல இருக்கு. பிரளயம் முடிஞ்ச உடனே சிருஷ்டிக்கிறாரு இல்லையோ, அப்போ நரக சிருஷ்டி முதல்லயே நடக்கிறது. ஆனா நரகத்தை எப்பல இருந்து சிருஷ்டிச்சாருங்கிறது கேள்வி கிடையாது. தொல்லை அப்படின்னு. 2வது மா அப்படின்னு பெருசுன்னு அர்த்தம். அதான் நரக லோகங்கிறது ஒரு லோகம் கிடையாது, 28 லோகம் சொல்றாரு பாகவதத்துல. நரக லோகங்கள் மட்டுமே. லோகங்கள் 28 லோகம். பூலோகம் ஒரு லோகம் இருக்கு இல்லையோ, அது மாதிரி நரக லோகங்கிறது ஒரு குரூப். அது 28 லோகம் அதுக்குள்ள இருக்கு மொத்தமும். ஒன்னொன்னுக்கும் ஒரு பெயர்லாம் வேற இருக்கு. அப்படின்னா ரொம்ப பெருசு. ஏன்னா எல்லாருக்கும் வேணுமோ இல்லையோ, இடமில்லாது படுத்துறா கஷ்டம். அதனால அப்புறம் 3வது வெண்ணரகம். இது நமக்கு தெரியும், ரொம்ப கொடுமையானது. இதுல ஒரு சின்ன விஷயம். தொல்லை அப்படின்னா அனாதியான அப்படின்னு அர்த்தம். ஆனா அனாதியான சீவை கொண்டம் போல நரகம் அனாதியா அப்படின்னு கேள்வி வரும். சீவை கொண்டம் போல அனாதி இல்லை இது. சீவை கொண்டத்துக்கு பிரளயமே கிடையாது, அது எப்பவுமே இருக்கு, அனாதியா இருக்கு. இது அப்படி கிடையாது. ஆனா பிரளயம் பண்ணி சிருஷ்டி பண்ணச்சேன்னா இதையும் சேர்த்து தான் சிருஷ்டி பண்றேன். எப்படி பூலோகத்துக்கு சிருஷ்டியோ அது மாதிரி நரகத்துக்கும் சேர்த்து தான் சிருஷ்டி நடக்கிறது. ஆனா நரகத்துக்கு சிருஷ்டி இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம், எப்பவுமே அது இருக்கு. பிரவாக நித்தியம்னு பேர் இதுக்கெல்லாம். அதாவது பிரளயம் முடிஞ்சு மறுபடியும் சிருஷ்டி பண்ணச்சா நரகத்தை சிருஷ்டி, மறுபடியும் பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி பண்ணச்சா நரக சிருஷ்டி. எப்பவுமே நரக சிருஷ்டி இருந்துன்னு இருக்கும். அதனால இதுக்கு இது அனாதியா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பிரவாகத்துல அனாதியா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு நரகம் இருந்தது, போன கல்பத்துல ஒரு நரகம், அதுக்கு முன் கல்பத்துல ஒரு நரகம், அதுக்கு முன் கல்பத்துல ஒரு நரகம், இப்படி நரகம் இருந்துட்டே இருந்தது அப்படிங்கிறது. அப்புறம் இந்த பாட்டுல பேருந்தொன்று நோக்காது பின்னிற்பாய் நில்லா பாய் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. மனசே என் நெஞ்சே எம்பெருமானே நீ பின்தொடர்ந்து நிற்பாய், இல்ல நிக்காத போ அப்படின்னு சொன்னா ஆழ்வாரே வெறுத்து சொல்லிட்டாரா மனசை பார்த்து. நில்லாது போ, எக்கடு கெட்டு போ அப்படின்னு ஆழ்வாரே வெறுக்கும்படியா அப்படின்னா அப்படி இல்ல. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக அதை அப்படி சொல்லியிருக்கேன். இது சொல்லக்கூடிய ஒரு விதம், ஸ்டைல், அவ்வளவுதானே தவிர மனசை பார்த்து எம்பெருமானே ஆழ்வாரே சொல்லிட்டார் பின் நிற்பாய் நில்லாப்பாய்ன்னு, அதனால எம்பெருமானை பின்தொடர்ந்து இல்லாட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லியிருக்காருன்னு அப்படி அர்த்தம் இல்லை. மனசே எம்பெருமானை பின்தொடர்ந்து இல்லாத போ. ஆனா ஒரு விஷயம், நரகத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு வேற யாரும் கிடையாது, பெருமான் தான் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்றதுக்காக இதுல ஒரு அஸ்ரத்தை இருக்கா மாதிரி காமிச்சிருக்கேன். ஏன்னா பிரதானமான விஷயம் ஒண்ணு வரணும் இல்லையோ. பிரதானமான விஷயத்த காமிக்கிறதுக்காக சில விஷயம் என்ன பண்ணுவான்னு கேட்டா மற்ற விஷயங்கள்ல ஸ்ரத்தை இல்லாத மாதிரி நடந்துப்பான், ஸ்ரத்தம் இல்லாத மாதிரி சொல்லுவா. இது சாஸ்திரத்துல பல இடத்துல வழி உண்டு. நான் முதலே சொன்னேன் இல்லையா, அது செய்யாத போ, ஆனா இது முக்கியமானது அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரியாக ஒரு விஷயம் முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக அதை செய்யாது போ என்பதாக சொல்லுவது. இதுக்கு சாஸ்திரத்துல பெரிய உதாரணம் என்ன கேட்டான்னா, ஜெய்மினி மகரிஷின்னு ஒரு மகரிஷி ஒருத்தர் இருந்தார். அவர் பூர்வீமாம்சா சாஸ்திரம் பண்ணியிருக்கார். அதுல அதை வியாக்கியானம் பண்ணும்போது ஒரு பெரிய பிரச்சனை வந்துருத்தோம். தேவர்கள் யாகங்களை பத்தி இது அந்த விசாரம். யாகங்களை பண்ணா தேவர்களுக்கு பிரீத்தி வரும், அந்த தேவர்கள்லாம் பலம் கொடுப்பா. ஒவ்வொரு யாகத்துக்குமே ஒவ்வொரு தேவர்கள் உண்டு. யாகம்னு சொன்னாலே ஒரு தேவனை குறிச்சு ஒரு யாகம் பண்றது அப்படிதான் வரும். அது அப்ப யாகம்னாலே தேவன் ஒருத்தன் இருப்பான், அவனை குறிச்சு யாகம் பண்ணுவான், அவன் பலம் கொடுப்பான், இப்படிதான் இருக்கு. ஆனா ஜெய்மினி என்ன பண்ண, பாருங்க, வெறும் இந்த தேவர்கள்லாம் யாகத்துல முன்னாடி நின்று நாம கொடுக்குற ஹவிஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பலம் கொடுக்குறா, இதெல்லாம் நம்பாதுங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. யாகம் பண்ணு பலம் கிடைக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு. இதுக்கு வியாக்கியானம் எல்லாம் நிறைய பண்ணிருக்கா ஜெய்மினி. இது சாட்சாத்தா சொல்லல, கிட்டத்தட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்க. இதுக்கு வியாக்கியானங்கள்லாம் பண்ணுவாள். என்ன பண்ணிட்டா ரொம்ப அதை அப்படியே அதிகமா எடுத்துட்டு போய் தெய்வம் தேவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது அப்படின்னு. அப்ப இந்திரன் அப்படின்னா இந்திரன் தேவேந்திரன் ஒருத்தன் இருக்கான்,
அவன் கையில வஜ்ராயுதம் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு மந்திரங்கள்லாம் சொல்றதே அப்படின்னா அதெல்லாம் வெறுமா நமக்கு சொன்னது அவ்வளவுதானே தவிர அதெல்லாம் யாரும் கிடையாது. யாகம் பண்ணா பலன் கிடைக்கும், அதுதான் உண்மை, அதுதான் தெய்வம் நீ சொல்றார். இந்திரன் பலம் கொடுக்குறான், அவன் பலம் கொடுக்குறான், அதெல்லாம் கிடையாது. இந்திரன் வந்து ஹவிச வாங்கிக்கிறான்னு கண்ணால யாரு பார்த்தா? நம்ம யாரும் பார்க்கலையே. அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்லாம் நிறைய வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்கான். அப்போ அதுக்குதான் பெரியவாள்லாம் என்ன சொல்றான்னு கேட்டான்னா, அப்படி இல்ல, ஜெய்மினி சொன்னதை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ஜெய்மினி இந்திரன் ஒருத்தன் கிடையாதுன்னோ தேவர்கள் கிடையாதுன்னு அந்த அர்த்தத்துல சொல்லல. யாகம் பண்றது முக்கியம், அதுக்காக சொல்றேன். இதோ பாரு, இந்திரன் இருக்கான், இந்திரன் வந்து பலனை வாங்கிக்கிறான், இந்திரன் வந்து இந்த கவிச வாங்கிக்கிறான், அவன் யாக பலனை கொடுக்குறான்னா அதெல்லாம் இருக்கட்டம்பா, அதெல்லாம் இருக்கும் இல்லை, அவன் இருக்கானா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா நீ யாகம் பண்ணு, பலன் கிடைக்கும் அப்படின்னு யாகத்துல ஸ்ரத்தையை வரவழைக்கணுங்கிறதுக்காக அவர் சிலதெல்லாம் அத்திவாதம் பண்ணியிருக்கார். அத்திவாதம் பேர் இதெல்லாம். சிலதை உன்னை கூட்டி சொன்னாதான் இன்னும் நல்லா புரியும். நான் யாகம் பண்ண இந்திரன் எப்படி இருப்பான், ஏன்னா இன்னொரு பிரச்சனை, என்ன பிரச்சனை கேட்டா வச்சுக்கோங்களேன். இப்படி சொல்ற ஒரு மந்திரம் இருக்கு யாகத்துல, இந்திரனை குறிச்ச மந்திரம் இருக்கு. இந்திரனே, நான் உன்னை பூஜிக்கிறேன், எனக்கு இந்த பலனை குழு, இப்படிதான் மந்திரங்கள்லாம் வரும். உபாவாம் இந்திரா கிரியா உபத்யா உபாராத சகவாதயத்தி உபாதாத்தாரா விஷாகும்ரே இன்னா உபாவாஜஸ்ட சாதே குவேவா. ஒரு யாகத்துல இந்திராக்னி அப்படின்னு, இந்திரன் அக்னின்னு ரெண்டு பேரும் தேவதை, இந்திராக்னின்னு பேர் அதுக்கு. இந்திராக்னி தேவதையை குறிச்சு மந்திரம் இது, யாகத்துல மந்திரம் இது. இந்திராக்னி தேவர்களே, நீங்கள் என்ன பலனை கேட்டாலும் கொடுப்பீர்கள் அப்படிலாம் வரும் மந்திரத்துல. உபா தாத்தாரவு, நீங்க ரெண்டு பேரும் நிறைய பெரிய வள்ளல்கள், இப்படி எல்லாம் வரும் அப்படி. அப்ப இந்த மாதிரிதான் மந்திரங்கள்லாம் இந்திரன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் பலன் எல்லாம் கொடுக்கிறவன் அப்படிதான் வரும் மந்திரத்துல. அப்ப வந்து இவன் என்ன பண்ணுவான் கேட்டான்னா, அப்படியா இந்திரன் ஒருத்தன் இருக்கானா, வஜ்ராயுதபாலியா இருக்கானா, அவன் கேட்டதெல்லாம் கொடுப்பானா, அப்ப நான் எதுக்கு யாகம் பண்ணணும், நான் அவன்கிட்ட இந்திரன்கிட்டே போய் நேரம் போய் கேட்கிறேனேன்னு போயிடுவான். இந்த மந்திரத்தை சொல்றேன், இந்திரன் கிட்ட நேரம் கேட்கிறேன், அவர் பலன் கொடுக்கட்டும் அப்படின்னு போயிடுவான். அப்ப ஜெய்மினி பார்த்தா, துபாரு இந்திரன் பலன் கொடுக்குறாங்கிறதெல்லாம் நம்பாத, நீ யாகம் பண்ணு, பலன் கிடைக்கும், அவ்வளவுதான். யாகம் பண்ணியானா பலன் கிடைக்கும், அவ்வளவுதான். இவன் பலன் கொடுக்குறான், அவன் பலன் கொடுக்குறான், அதெல்லாம் ஏன் பாக்குறேன். பரீட்சை எழுதினா, நல்ல பரீட்சை எழுதினா பாஸ் ஆகும், அவ்வளவுதானே. இந்த வாத்தியார் மார்க் போடுவாரா, அந்த வாத்தியார் மார்க் போடுவாரா, அவரை போய் பார்க்கணுமா, இவரை போய் பார்க்கணுமா, ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ யாரையும் போய் பார்க்க வேண்டாம், நீ பரீட்சைன்னா எழுது, பாஸ் ஆயிடுவ, அவ்வளவுதானே. அந்த மாதிரியாக நீ யாகத்தை பண்ணு, பலன் கிடைக்கும். எப்படி பலன் இருந்தா உனக்கு என்ன, இவன் கொடுத்தா என்ன, அவன் கொடுத்தா என்ன. அப்ப இந்திரன் கொடுக்குறான்னு சொல்றாடா, அதெல்லாம் இந்திரன்லாம் யாரும் கிடையாது, யாகம் பண்ணு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிடுற. இது கர்மணி அஸ்ரத்தா நிராகரணாய அப்படின்னு போட்டிருக்காங்க. இத நம்ம யாகம் பண்ற கர்மால ஜனங்களுக்கு ஸ்ரத்த குறைஞ்சிரும். இந்திரன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் பலன் கொடுக்குறான், அவன் கேட்டதெல்லாம் கொடுப்பான் அப்படின்னா அப்ப யாகம் பண்ண மாட்டான், இந்திர பூஜை பண்றேன்னு ஆரம்பிச்சிருவான். நான் அவருக்கு நான் இது பண்றேன் அது பண்றேன்னு ஆரம்பிச்சிருவான். அது கூடாதுங்கிறதுக்காக தான் தேவனி என்ன பண்ண, யாகத்தை பிரதானமா செய்யணுங்கிறதுக்காக பண்ணாரு. ஆஹா, அந்த மாதிரி எதுக்காக சொல்ல வர, இது இந்த மாதிரி சில வாதங்களுக்கெல்லாம் அத்திவாதம் பேர். இந்த அத்திவாதங்கள்லாம் பண்றது எதுக்காக கேட்டா, உண்மையான வேறொரு விஷயத்துல நமக்கு ஸ்ரத்த வரணும், அதுல ஸ்ரத்த குறைஞ்சிட போறதுங்கிறதுக்காக. அந்த மாதிரிதான் ஆழ்வார் வந்து பின்னிற்பாய் இல்லாப்பாயின்னு மனசை பார்த்து எம்பெருமான் பின்னாடி போனா போ, போகாட்ட போ அப்படின்னு சொன்னான்னா அதுக்காக சொல்லல. எம்பெருமானோட தான் பற்றி இருக்கணும். ஆனால் எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டான்னா, விட்டாச்சுன்னா, எம்பெருமானை விட்டாச்சுன்னா நரகம் உண்டு, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. மோட்சத்தை பத்தி இருக்கட்டும், நரகத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேற இறைவன் கிடையாது அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. பேர்ந்தொன்று நோக்காது பின்னிற்பாய் இல்லாப்பாய் ஈர்ந்துழாய் மாயனையே என் நெஞ்சே பேர்ந்து எங்கும் தொல்லைமா வெண்ணறையில் சேராமல் காப்பதற்கு இல்லைகான் மற்றோர் இறைமுறையான் சேவடி மேல் மண்ணளந்த அந்நாள் மறைமுறையால் வானாடர் கூடி உரைமுறையின் தானிலகு பூத்தளித்த ஒவ்வாதே தாழ்வி சும்பின் தாதிலகு பூத்தளித்தால் ஒவ்வாதே தாழ்வி சும்பின் மீதிலகி தான் கிடக்கும் மீன். இந்த பாசுரத்துல திருவிக்கிரம அவதாரத்தை பத்தி சொல்றேன். இனிமே வேற பாசுரங்கள்லாம் அவதாரங்களை பத்தி வரப்போகுது. திருவிக்கிரம அவதாரம், ராமாவதாரம் இதெல்லாம் பத்தி வரப்போகுது. உலகளந்த பெருமாளுடைய வைபவத்தை பத்தி முன்னாடியே
பல இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இந்த பெரிய திருவந்தாதிலேயே முன்னாடியே பல இடத்துல சொல்லிருக்கேன். இப்ப மறுபடியும் இந்த திருவிக்கிரம அவதாரத்தை தான் சொல்ற. எதுக்காக திருவிக்கிரம அவதாரத்தை சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா, இல்லைக்கான் மற்றோர் இறை அப்படின்னு சொன்னாரோ இல்லையா போன பாட்டுல, வேற இறைவன் கிடையாதுப்பா, நரகத்திலேருந்து காப்பாத்துறதுக்கு இவனை தவிர வேற தெய்வம் கிடையாது அப்படின்னு. அப்படி எம்பெருமானை தவிர வேற தெய்வங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆழ்வாரால. நாமளும் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதை ஸ்பஷ்டமா காண்பிக்கிறது திருவிக்கிரம அவதாரம். ஏன்னா 3 உலகத்தையும் அளந்து எம்பெருமான் தன்னுடையதாக ஆக்கி கொண்டு, தன்னுடையதாக இருப்பதையே தன்னுடையதாக ஆக்கி கொண்டு நமக்கு உணர்த்தின அந்த ஒரு வைபவம் இருக்கும். இது எந்த தெய்வத்துக்கும் கிட்ட வர முடியாது, எந்த தெய்வத்துக்கும் வராது. அதனால இல்லைக்கான் மற்றோர் இறை அப்படின்னு சொன்ன உடனேயே ஞாபகம் வருது திருவிக்கிரம அவதாரம் தான். எத்தனையோ அவதாரம் இருந்தா கூட எம்பெருமானுடைய பரத்துவம் அவன் தான் அப்படின்னு காமிக்கிற 2 அவதாரம் இந்த நிசிம்ம அவதாரமும் ஸ்ரீ திருவிக்கிரம அவதாரமும் தான். ஏன்னா எல்லா வஸ்துக்களையும் உள்ளுக்குள்ள எம்பெருமான் இருக்கான்ங்கிறத நிசிம்மாவதாரம் காண்பிக்கிறது. எல்லா வஸ்துவும் எம்பெருமானுடைய திருவடி கீழங்கிறத திருவிக்கிரம அவதாரம் காண்பிக்கிறது. அதனால இல்லைக்கான் மற்றொரு இறை அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா தெரிகிற இடம் திருவிக்கிரம அவதாரம். அதனால அந்த அவதாரத்தை பத்தி இந்த பாசுரத்துல அதனுடைய நிறைவு வந்துதான் ஆழ்வாருக்கு. அதனால முன்னாடியே எம்பெருமான் அன்று மண்ணளந்தவன் அஞ்சன்று மாண்பாவி தஞ்சான்று மண்ணிறந்தான் அப்படின்னு அந்த மாதிரி பல இடங்கள்ல சொல்லியிருக்கார். அந்த இறந்த வைபவம், அவன் அளந்த வைபவங்கள்லாம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, வேதத்திலேயே பல இடத்துல வரும். இந்த திருவிக்கிரம உலகளந்த வைபவங்கிறது வேதத்துல பிரசித்தம், வேதத்திலையும் பல இடத்துல வரும். இப்படியும் ஆழ்வாரும் பல இடத்துல சொல்லிருக்கார். இப்ப திருப்பி அதை சொல்றாருன்னு கேள்வி வருது. இப்ப ஆழ்வார் திடீர்னு அழகா உபதேசங்கள் என்ன பண்ணிட்டு வந்தவர் திடீர்னு திருவிக்கிரம அவதாரத்துக்கு மாறிட்டார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அவதாரமா வரப்போறது. ஏன் இப்படி மாறினார் அப்படின்னா அதுதான் காரணம். ஏன்னா மற்றுமோர் இறை இல்லை கான், வேற தெய்வம் கிடையாதுங்கிறத திருவிக்கிரம அவதாரத்துல உணர்த்தின மாதிரி எதுலையும் உணர்த்தல. அப்ப அப்படியே ஆழ்வார் கண்ணை மூடின்றார். திருவிக்கிரம அவதாரத்துல எம்பெருமான் உலகளந்த வைபவம் அப்படியே அவர் கண் முன்னாடி சேவை சாதிக்க அதை அப்படியே பாடுறார். இறைமுறையால் சேவடி மேல் மண்ணளந்த அந்நாள் மறைமுறையால் வானாடர் கூடி முறைமுறையின் தாதிலகு ஊத்தளித்தால் உவ்வாதே தாழ்வி சும்பின் மீதிலகி தான் கிடக்கும் மீன். மண்ணளந்த அந்நாள், அன்னைக்கு ஒரு நாள் மண் அளந்தானே, அப்ப ஆகாசத்து மேல இறை முறையால், அதாவது நான் தான் சுவாமி, வேற யாரும் சுவாமி இல்லை என்பதை நிரூபிக்கும்படியாக அந்த சிவந்த திருவடி, இந்த திருவடியாலே அவன் அந்த ஒரு நாள் மண் அளந்த போது வான் ஆடர் தேவர்கள், வானத்தில் இருக்க தேவர்கள் எல்லாம் கூடி அந்தந்த லோகத்துல எம்பெருமான் திருவடி வரதான். உடனே அந்தந்த தேவர்கள் எல்லாம் கூடி மறைமுறையால் வேதம் சொன்ன ரீதியிலே எம்பெருமானுக்கு வேத விதிப்படி பூஜையெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவர்கள் புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பித்தார்கள். முறைமுறையாக புஷ்பங்கள் சமர்ப்பிக்கிறார்கள். யார் யாருக்கு என்னென்ன புஷ்பங்கள் கிடைக்கிறதோ அதையெல்லாம் பார்த்து வச்சு அவரவர்கள் பதவிக்கேற்ப அவரவர்கள் புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறார்கள். அப்படி தெளிந்த புஷ்பங்கள் எம்பெருமான் திருவடியினாலே ஆகாசத்தை அளக்க அங்கங்க தேவர்கள் எல்லாம் புஷ்பங்களை தெளிக்க அந்த புஷ்பங்கள் தான் இன்னைக்கும் நட்சத்திரமாக இருக்குன்னு சொல்லலாமோ அப்படின்னு ஒரு உட்பிரட்ச மாதிரி. இல்ல நட்சத்திரங்கள் மாதிரி இருக்கா, இல்ல அந்த வானத்துல இருக்க நட்சத்திரங்கள்லாம் ஒருவேளை திருவிக்கிரம பெருமானுக்கு தேவர்கள் சமர்ப்பித்த புஷ்பங்களா இப்படி எல்லாம் இருக்கே அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு உட்பிரேட்சையை சொல்றாங்க. எப்பவுமே வானத்துல இருக்க நட்சத்திரங்களை பார்த்தா அப்படியே பார்த்தான்னா அப்படியே பூ இறைச்சா மாதிரி இருக்கு இல்லையா, சரத்காலத்துல பார்த்தா தெரியும். அப்படி நட்ட சித்திர வைகாசியில் பார்த்தா கூட தெரியும், நல்லா பூ இறைச்சா மாதிரி இருக்கே. இப்ப திருவிக்கிரம அவதாரன் எம்பெருமான் திருமேனி திருவடி எல்லாம் வளர அதுல தேவர்கள்லாம் அந்தந்த லோகத்துல பூ சமர்ப்பிப்பா இல்லையா, அதுதான் போல இருக்கு. நம்ம சமைக்கிற நம்ம பூலோகத்துல இருக்கோம், நாம பூலோகத்துல இருக்கோம். பூலோகத்துல இந்த மண்ணுல விளையிற புஷ்பம் தான் நாம சமர்ப்பிக்க முடியும். ஆனா தேவலோகத்துல அப்படி இல்லையே, அவர்கள்லாம் அந்தந்த லோகத்துல அவரவர்களுக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அதுதான் சமர்ப்பிப்பா. ஒருவேளை தேவர்கள் சமர்ப்பிக்கிற புஷ்பம் தான் இந்த ஸ்டார்ஸ், இந்த நட்சத்திரங்கள் இல்லாமோ முறைமுறையின் அப்படிங்கிற முறைமுறைனா அவளுக்கு முறைக்கு ஏத்த மாதிரி
நம்ம எல்லா ஊர்லயுமே அப்படிதானே, அந்த ஊர்ல என்ன புஷ்பம் கிடைக்கிறதோ அதுதான். ஒண்ணும் கிடைக்காட்டா இப்ப பிளாஸ்டிக் பூவை சமர்ப்பிச்சிடுறோம் ஆத்துல பெருமாளுக்கெல்லாம். அப்ப அவளுக்கு என்ன கிடைக்கிறதோ அதுதான் சமர்ப்பிப்பா. தேவர்களுக்கு கிடைச்ச புஷ்பங்கிறது இங்க மாதிரி இந்த புஷ்பம் கிடைக்காது, மண்ணில் விளைஞ்ச புஷ்பம் அவளுக்கு கிடைக்காது. அவளுக்கு அவலோகத்துல என்ன கிடைக்கிறதோ அதை சமர்ப்பிச்சிருப்பா. அவர்கள்லாம் அப்படி பூ தெளித்தால் அதுக்கு சமமாக இந்த நட்சத்திரங்கள் இருக்கு, ஏன் நட்சத்திரங்களுக்கு சமமாக அந்த பூ இருக்கிறதோ அப்படின்னு ஆழ்வாருடைய ஒரு கற்பனை. இதனாலே ஆழ்வார் சொல்ல அந்த விஷயம் என்ன கேட்டா, எம்பெருமானுக்கு சகல தேவர்களும் அர்ச்சனை செய்திருக்கிறார்கள், ஆகையினாலே அவன்தான் இறைவன், மற்றோர் இறை இல்லை கான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். நன்னா ஆழ்வாருடைய ஒரு கற்பனையில இந்த பாட்டு அடுத்த பாட்டு கூட இந்த திருவிக்ரம அவதார வைபவம் தான். ரெண்டுமே அழகான பாட்டு. ஏன்னா ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கிறார், அப்படியே கண்ணை மூடிண்டா ஆழ்வாருக்கு திருவிக்ரம சேவை சாதிக்கச்ச அது எப்படி இருக்கும் நம்மளால கற்பனை பண்ண முடியாத விஷயம். ஏன்னா நம்மளே கண்ணை முடிக்கிறோம், பெருமாள் எப்படி இருப்பார்னா ராமாவதாரம்னா ராமாவதார பெருமாள் வருவார், கிருஷ்ணாவதாரம்னா கிருஷ்ணாவதார பெருமாள் வருவார். என்ன பெருமாள்லாம் அங்கங்க கோயில்ல சேவிக்கிறோம், போட்டோ எல்லாம் பாக்குறோம், அங்கங்க ரூபங்கள்லாம் வர்ணிச்சிருக்கா. ஓரளவு நம்ம பெருமாள் முன்னாடி கண் முன்னாடி நிக்கிற மாதிரி சேவை சாதிக்கலாம். ஆனா திருவிக்கிரம அவதாரத்தை கற்பனை பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். ஏன்னா உலகம் முழுக்க அளந்து மேல நிக்கிற பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டா நமக்கு அதை பத்தியான ஒரு ரூபமே நமக்கு கிடையாதே. நமக்கு அந்த அளவு ஆகாசத்தை எல்லாம் தாண்டி பெருமாள் போறாருன்னா, இவன் என்ன பண்றா, படம் வரைகிறவெல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டானா கொஞ்சம் பெரிய படமா வரைஞ்சிட்டு கீழே இருக்கிற பூமியில இருக்குள்ள அதெல்லாம் குட்டியா போட்டுருவான். ஏன்னா அவர் அவ்வளவு பெரியவரா இருக்கார் அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறது. அவ்வளவுதான் நம்மளால முடியும், நம்ம அதுக்கு மேல கற்பனை பண்ண முடியாது. ஒருவேளை ஆழ்வாருக்கு நேர சேவை சாதிக்கிறவரோ என்னமோ, பொன்மதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமுறு சீர் அவுடன் உள்ளத்து அப்படிங்கிற பாட்டுல திருமங்கி ஆழ்வார் சொல்றார், திருநெடுந்தானே அது எப்படி வளர்ந்து 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 போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி ஆழ்வார் பார்க்கிறார். இப்ப எம்பெருமான் உலக அளந்த போது, ஆகாசத்தை அளந்த போது, அன்று ஒரு கால் நடந்த போது அவர்கள் எல்லாம் புஷ்பம் சமர்ப்பிக்கிற அந்த வைபவத்தை நினைத்து பார்த்து ஆழ்வார் அருளி செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். இறைமுறையால் சேவடி மேல் மண்ணளந்த வன்னாள் மறைமுறையால் வானாடர் கூடி முறைமுறையின் தாதிலகு பூத்தளித்தால் உவ்வாதே தாழ்வி சும்பின் மீதிலகி தான் கிடக்கும் மீன். கடைசி வரை வச்சுக்கோங்க. தாழ் விசம்பின் மீதிலகி தான் கிடக்கும் மீன். தாழ் விசும்பு நீண்ட ஆகாசத்தின் மேலே, தாழ் விசும்பின் மீது இலகி அப்படின்னா பிரகாசமாக கிடக்கும் மீன். மீன்னா விண்மீன், அதாவது நட்சத்திரம் அர்த்தம். ஆகாசத்து மேல அங்கே நீண்ட ஆகாசம், பெரிய ஆகாசம், அந்த ஆகாசத்திலே சேர்ந்திருந்து அங்கே பிரகாசித்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்கே அதை பத்தி சொல்றார். அந்த நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு கேட்டான்னா, பூ தெளித்தால் ஒவ்வாதே. தேவர்கள்லாம் பூ தெளிக்கிறாளியோ, பூ சமர்ப்பிக்கிறாளியோ, அதை ஒத்திருக்கலாமா? ஒத்திருக்கா ஒவ்வாதேன்னா அதை ஒத்திருக்காமல் இருக்குமா அப்படின்னு அர்த்தம். அப்போ அது போலதானே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேல திருவிக்கிரம அவதாரம் இறைமுறையான் சேவடி மேல் மண்ணளந்த அந்நாள். மண்ணளந்த அந்நாள், அன்னைக்கு உலகத்தை எல்லாம் அளந்தானே அந்த சமயத்திலே யாரு? இறைமுறையான், தான் தான் ஈஸ்வரன். இறைனா இறைவன், சுவாமி, அதை முறையாக உடையவன். மற்ற பேர்லாம் இறைவன் சொல்லிக்கலாம் அவ்வளவுதானே தவிர முறையாக இறைவன் அப்படிங்கிறவன் எம்பெருமான் தானே. அதனால இறைமுறையான் உண்மையிலே இறைவன் அர்த்தம். இறைவனாக இருப்பதை முறையாக உடையவன். மற்றவர்களா இறைவன் கிடையாது. அப்படி இறைவன் சொல்லினா அவன் முறையா சொல்லிக்கணும்னு அர்த்தம். ஆக இறைவனாக இருப்பதை முறையாக, கிரமமாக, நேர்மையாக உடையவன் எம்பெருமான். அவன் மண் அளந்த அந்நாள், அன்னைக்கு ஒரு நாள் மண் எல்லாம் அளந்தானே, அப்போ அவனுடைய சேவடி மேல், அவனுடைய சிவந்த திருவடி மேலே மறைமுறையால் வேத விதிப்படியாக வானாடர் கூடி, வான் நாடர் ஆகாசத்தை நாடாக உடையவன். அதாவது அந்தந்த ஆகாசத்துல இந்த லோகத்தில் இருக்க இந்திரன், வருண லோகத்தில் இருக்க வருணன், சத்திய லோகத்தில் இருக்க பிரம்மா, அவர்கள் எல்லாம் கூடி மறைமுறையால் வேத விதிப்படி
முறையின் தன்னுடைய முறைப்படி அவரவர்களுக்கு என்னென்ன முறையுமோ என்னென்ன முடியுமோ அந்த முறைப்படி, அதாவது தங்கள் பதவிக்கேற்ற முறையிலேன்னு அர்த்தம், முறையான முறையிலேன்னு அர்த்தம். எந்த முறையிலே ஆதித்தார்கள், எந்த முறையிலே எம்பெருமானை ஆராதித்தார்கள்னா அவர்களுக்கு முறையான முறையிலே ஆராதித்தார்கள். முறையான முறைன்னா என்னன்னு கேட்டாங்கன்னா அவளுக்கு என்ன முடியுமோ அதுதான் செய்யணும். இப்ப நாமளா எம்பெருமானை ஆராதனை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன முடியுமோ அது செய்யணும்னு அப்படிதான் சொல்லியிருக்கு. நமக்குன்னு ஒரு முறை இருக்கு மனுஷர்களுக்கு. அந்த முறையில எதன்னா புருஷோ போதி ததன்னா சசிய தேவதாகனு ராமாயணத்துல வரும். நாம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் பெருமாளுக்கு கொடுப்போம். ஆமா, ஏன்னா இதுதான் நமக்கு முறை. நமக்கு என்ன ஆகாரமோ அதுதானே பெருமாளுக்கு சமர்ப்பணம், அதுதானே முறை. அது மாதிரி தேவர்கள் அவர்கள் முறையாக அவர்களுக்கு என்ன முறையோ அந்த முறையாக அவர்கள் பூத்தளித்தார். தாதிலகு பூத்தளித்தாள். தாது இலகு தாதுக்கள் நிறைந்திருக்கிற பூ, தாதுக்கள்லாம் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். பூல தாது பொடி எல்லாம் இருக்க முடியும். தாது இலகு தாதுக்கள் சேர்ந்திருக்கிற பூத்தெளித்தால், பூவை அவர்கள் தூவினால் அதற்கு ஒவ்வாதே, அதற்கு ஒத்திருக்காமல் இருக்குமா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சமம் இல்லாமல் இருக்குமா, அதுக்கு சமமாகத்தானே இருக்கும். எதுனா இந்த விண்மீன்கள் எல்லாம். தாழ்விசும்பின் மீதிலகி தான் கிடக்கும் மீன், ஆகாசத்திலே மீது பிரகாசமாக இருக்கக்கூடிய மீனானது இந்த பூத்தளித்தால் ஒவ்வாதே, பூத்தளித்தால் எப்படி இருக்கும் அதுக்கு சமமாக இருக்காமா போகுமா, இருக்கதானே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இறைமுறையான் சேவடி மேல் மண்ணளந்த வண்ணாள் மறைமுறையால் வானாடர் கூடி முறைமுறையின் தாதிலகு பூத்தளித்தால் ஒவ்வாதே தாழ்வி செம்பின் மீதிலகி தான் கிடக்கும் மீன். இந்த பாட்டுல நடுவுல தான் தான் அப்படின்னு வருது. மீதிலகி தான் கிடக்கும் மீன் அப்படின்னு. தான்கிறதுக்கு பெருசா அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சிலதெல்லாம் அலங்காரத்துக்காக வரும் அப்படின்னு. அதனால இல்ல அந்த மீன் தான், அந்த விண்மீன் தான் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். முதலையும் கூட இல்ல தாழ் விசும்பின் மீதுதான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆகாசத்தின் மேலதான் இருக்கும், ஆகாசத்தின் மேலேயே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். தாழ் விசும்பின் மீதுதான் கிடக்கும், மீதுதான் இலகி கிடக்கும் மீன் அப்படின்னா. சரி, மண் அளந்த அந்நாள் அப்படின்னு இந்த அண்ணாங்கிற விஷயம் முன்னாடியே பார்த்தோம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அப்படிங்கிற ரீதியில ஆழ்வார்களை பொறுத்தவரை அது அன்று நடந்த விஷயம். அதான் ஆழ்வார்கள் அவதாரத்துக்கெல்லாம் முன்னாடி. கிருஷ்ணாவதாரம் கிட்டக்க இருக்கு, ராமாவதாரமாவது பரவாயில்லை. ஆனால் இந்த அவதாரம் வேதங்களே கொண்டாடும்படி என்னைக்கோ நடந்தது. அதனால அன்று நடந்தது அப்படின்னா அதை பல இடங்கத்துல ஆழ்வார்கள்லாம் சொல்றாங்க. அது ஏன் சொல்றா அப்படின்னா அன்று நடந்தது இன்று வரைக்கும் நமக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு அவதாரம். அது என்னைக்கோ நடந்தது தானே. அத்யாபி ஜந்த வயுமே விமலேனயஸ்ய பாதோதகேன விதிருத்தேன சிவா பவந்தி அப்படின்னு. இன்னைக்கு கூட திருக்குறள் அவதார பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கான். என்ன கேட்டா கங்கா நதி கிடைக்கிறது, அவனுடைய திருவடியிலேருந்து வந்த கங்கா நதி ஜலம் இன்னைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதனால என்னைக்கோ நடந்தது. ஆனால் இன்னைக்கும் நமக்கு அப்படியே நினைச்சு பார்த்து நிறைய விஷயத்தை புரிய வைக்கிறது. அதனால மண்ணளந்த அந்நாள் இறைமுறையான் சேவடி மேல். இறைமுறையான்கிற அழகான விஷயம். இறைத்தன்மையை முறையாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மற்ற பேர்கள்லாம் தெய்வம்னு, அதாவது அமரராய் தெரிகின்றார்கட்குன்னு வரும், அமரராக சொல்லின்னு தெரிஞ்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி இல்லாமல் முறையாக இறைவனாக இருப்போம். அவனுடைய சேவடி மேல், சேவடி மேல்ங்கிறது பின்னாடி வச்சுக்கணும், சேவடி மேல் பூத்தளித்தாள் அதுல சேர்த்துக்கணும். இறைமுறையால் சேவடி மேல் மண்ணளந்த அந்நாள் மறைமுறையால் வானாடர் கூடி. வானாடர் வானை நாடாக கொண்டவர் தேவர்கள். மறைமுறை வேத விதிப்படி சஹஸ்ரசீர்ஷ அபுருஷான்னு புருஷோக்தம் சொல்லி திருவஞ்சனம் பண்ணி புஷ்பம் சமர்ப்பிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்க. முறையின் இதுக்கு அர்த்தம் முன்னாடியே பார்த்தோம். அவளுக்கு என்ன முறையோ அந்த முறையில முறைப்படி செய்யணும் எல்லாத்தையும். முறையின் தாதிலகு பூத்தளித்தால் ஒவ்வாதே தாழ்விசும்பின் மீதிலகி தான் கிடக்கும் மீன். தாழ்விசும்பு அப்படின்னு இருக்கு. தாழ இருக்கிற ஆகாசம்னு அர்த்தம் கிடைக்கும். ஆனா அந்த அர்த்தம் இங்க காட்டிலும் தாழ் விசும்புனா நீண்ட விசும்பு அப்படின்னு, அப்படி ஒரு அர்த்தம் உண்டு. நீண்டதான ஒரு ஆகாசம், பெரிய ஆகாசம் அப்படின்னு அர்த்தம்.
மீன்னா நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் தாழ் விசும்பு அப்படின்னா தாழ்ந்த விசும்பு அப்படின்னு கூட அர்த்தம் சொல்லலாம். தாழ இருக்கு, ஏன்னா பெருமாள் திருவடி கீழே தானே இருக்கு. பெருமாள் திருவடி பூமியை அளந்த மாதிரி ஆகாசத்தையும் அளந்தான்னா அந்த திருவடி ஆகாசத்தையும் தாண்டு அண்ட மீது போய் அப்படின்னு மேல போயிடுது. ஆகாசமும் கீழே தான் இருக்கு. தேவர்கள்லாம் புஷ்பம் சமர்ப்பிக்கிறான்னா அவாலோகத்தோட நிக்கல, இன்னும் மேல மேல போயின்னு இருக்கு. அதனால உலகம் மொத்தமும் எம்பெருமானுடைய திருவடி கீழே தாழ்ந்து இருந்தபடியினாலே தாழ்வு சொம்பு அப்படின்னு கூட அர்த்தம் சொல்லலாம். இறைமுறையான் சேவடி மேல் மண்ணளந்த வண்ணாள் மறைமுறையால் வானாடர் கூடி முறைமுறையின் தாதிலகு ஊத்தளித்தால் ஒவ்வாதே தாழ்வி சும்பின் மீதிலகி தான் கிடக்கும் மீன். இலகி அப்படின்னா பிரகாசித்து அப்படின்னு. இதே திரிகுண அவதாரத்தை பத்தி இன்னொரு பாசம், அழகான பாசம். மீன் என்னும் கம்பின் விரி என்னும் வெள்ளிவை வான் என்னும் கேடிலா வான்கொடைக்கு தானோர் மணிக்காம்பு போல் நிவிருந்து மண்ணளந்தான் நங்கள் பிணிக்காம் பெருமருந்து பின். இங்க மண்ணளந்தான், உலகத்தை எல்லாம் அளந்தவன் ஒருவன் இருக்கானே, அவன்தான் நங்கள் பிணிக்கு ஆம் பெருமருந்து. நம்மளுடைய பிணிக்கு பெருமருந்தாக இருக்கக்கூடிய, நம்மளுடைய வியாதிக்கு, நம்மளுடைய சம்சார நோய்க்கு மருந்தாக இருக்கக்கூடியவன் அவன்தான், மற்றோர் இறைவன் யாரும் கிடையாது அப்படிங்கிறதுதான் இந்த பாட்டும் சொல்றது. பிணிக்கு பெருமருந்து ஆம், நங்கள் பிணிக்கு நம்மளுடைய சம்சார நோய்க்கு பெருமருந்து, அந்த சம்சார நோயை முற்றுமாக போக்கக்கூடிய ஒரு பெருமை பெற்ற மேன்மை பெற்ற மருந்தாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் தான் அப்படின்னு. மண்ணளந்தான் இருக்கானே அவன்தான் மருந்தாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்த இங்கேயும் சொல்ற. அவன் தான் நரகத்திலிருந்து காப்பாற்றுவான், அவன் தான் சம்சாரத்திலிருந்து காப்பாற்றுவான். இந்த பாட்டிலையும் அவன் உலகளந்த, அதுவும் ஆகாசம் அளந்த வைபவத்தை பார்க்கும்போது இப்ப ஆழ்வாருக்கு எப்படி தோன்றுகிறது அப்படின்னா, ஆகாசம்ங்கிறதே ஒரு பெரிய கொடை, கவிழ்த்து இருக்கிற கொடை. அந்த கொடைக்கு கொடை காம்பு போல எம்பெருமானுடைய ஒரு திருவடி இருக்கிறது. ஆகாசம் இப்படி கவிழ்ந்துதான் இருக்கு. நம்ம ஆகாசத்தை பார்க்கும்போது இந்த பூமிக்கு கொடை கவிழ்த்த மாதிரி இருக்கும்னு வேடிக்கையா சொல்லுவான். பூமி இருக்கு, பூமிக்கு மேல கொடை கவிழ்த்த மாதிரி ஆகாசம் இருக்கான். ஏன்னா அந்த மாதிரி இந்த பக்கம் ஆரம்பிச்சு கிழக்கு ஆரம்பிச்சு மேற்க வரைக்கும் இப்படி ஆகாசம் இப்படி மூடி இருக்க மாதிரி இருக்கு. அப்ப அந்த கொடை கவிழ்த்த வந்த கொடைனா ஒரு காம்பு இருக்கணும் இல்லையோ, கொடை காம்பு. காம்பு எதுவுமே இல்ல, காம்பு இல்லாத கொடை அந்த கொடைன்னு வேடிக்கையா சொல்லுவான். ஆனா காம்பு இல்லாத கொடை இல்லை, எம்பெருமானுடைய திருவடிதான் காம்பாயிட்டு. அன்னைக்கு திருவிக்கிரமனாக அவன் ஆகாசத்தை அளந்த போது அந்த திருவடியே ஒரு காம்பு இல்லை, எம்பெருமானே ஒரு காம்பானான்னு சொல்லலாம். ஏன்னா அவனுடைய திருமேனிதான் மொத்தமா வளர்ந்தது இல்லையோ. அதனால அவனே காம்பாக ஆகி இந்த ஆகாசம் அப்படிங்கிற கொடைக்கு, வான் என்னும் கேடிலா வான் கொடைக்கு அப்படின்னு பெரிய கொடை. ஆகாசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொடை. கேடு இல்லா, ஒரு கேடு இல்லாத கொடை. அதாவது ஆகாசம் ரொம்ப நாளா இருக்கும் இல்லையோ, நம்ம கொடை மாதிரி இல்லை, 2 மாசம் 3 மாசத்துக்கு மேல வரமாட்டேங்கிறது அப்படின்னு. அப்போ கேடு இல்லா, எப்போதும் அழியாததான வான் என்னும் ஆகாசம் என்னும் வான் கொடைக்கு, பெரிய கொடைக்கு எம்பெருமான் தான் மணிக்காம்பு. தானோர் மணிக்காம்பு போல் நிமிர்ந்து, எம்பெருமான் தான் ஒரு காம்பு போல. அதுவும் மணிக்காம்பு, நம்மத்துல இருக்கிற காம்பு மாதிரி இல்லாமல் ரத்தனமயமான திருமேனி இல்லையா. ஆனா ரத்தமயமான திருமேனில ரத்தமயமான ஒரு காம்பு போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமான் இருக்காங்க. ஆனா கொடையில இருந்தா, அப்ப கொடைக்கு மேல கொடை, நம்ம கொடையை பார்த்தா துணி இருக்கும் இல்லையோ, துணி மாத்திரம் கிடையாது, அந்த துணிக்கு நடுவில் கம்பிகள்லாம் இருக்கும். அப்பதான் அந்த கொடையா நிற்கும். ஒரு பக்கம் பார்த்தா கம்பிகளால கோத்து இருக்கணும், இன்னொரு பக்கம் கொடைக்கு மேல ஒரு காம்பு ஒண்ணு இருக்கும், சின்னதா மேல் காம்பு அப்படின்னு பேர் இருக்கு. அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு கேட்டா, மீன் என்னும் கம்பின் வெறி என்னும் வெள்ளிவை வான் என்னும் கேடுல வான் கொடைக்குன்னு சொல்ற. மீன்னா விண்மீன், நட்சத்திரம் இருக்கும் இல்லையோ, அதுதான் கம்பு மாதிரி இருக்கான். அதாவது கொடைக்கு மேல இருக்கக்கூடிய கம்பு. கொடைக்கு கீழ்கம்பு தான் எம்பெருமான் திருமேனி. மேல துணிய ஒவ்வொரு இடத்துலயும் கட்டுறதுக்காக அங்கங்க கம்பு வச்சிருப்பான் அப்படின்னு. இப்பெல்லாம் சின்ன சின்ன இது இருக்கும், ஸ்போக் மாதிரி இருக்கும். அதுல அதுதான் நட்சத்திரம் எல்லாம் பார்த்தா அப்படி இருக்கான். வரிசையா நட்சத்திரங்கள்லாம் இருக்கா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கம்பி மாதிரி இருக்கு அதெல்லாம். அதுக்கு மேல
ஒரு கொடைக்கு மேல கவுப்பு ஒண்ணு இருக்கும். அது பார்த்தான்னா சூரியனோ இல்ல சந்திரனை பார்த்தான்னா அந்த கொடைக்கு மேல கவுத்தா மாதிரி இருக்கான். வெறி என்னும் வெள்ளி வேணி அப்படின்னு வட்ட வடிவமான சந்திரனும் இல்ல சுக்கிரன் முதலானவர்களோ, சுக்கிரன் பிரகாசமா இருப்பார், அதெல்லாம் பார்த்தோம்னா மேல அப்படியே இந்த கொடைக்கு மேல வச்ச ஒரு வெள்ளி குழை போல இருக்கான். வெள்ளி வேய் அப்படிங்கிற வெள்ளி வேய்னா வெள்ளி குழைன்னு அர்த்தம். மேல இருக்கிறதுக்கு குழைன்னு வேர், இந்த வெள்ளி குழையாக இருக்கு. எல்லாம் சேர்த்து ஒரு குடையாக எம்பெருமானுடைய ஒரு திருமேனி இருக்கு என்பதாக அர்த்தம். இதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி ஆழ்வாருடைய ஒரு கற்பனை. அப்படி எம்பெருமான் திருவடியினால ஆகாசத்தை அளந்தான்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இது அழகா தெரியும். அந்த காட்சி முன்னாடி நிற்கணும். இதை சொல்லும்போது ரெண்டு விஷயம் ஞாபகம் வருது. முதல் விஷயம் என்ன கேட்டான்னா, காளிதாசனுடைய வர்ணனை ஒன்று. இமயமலையை பத்தி வர்ணிக்கச்ச, அஸ்தியுத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா பூர்வாபரோ தோய நதீவகாஹ்ய ஸ்தித பிருத்திவியா இவ மானதண்டா அப்படின்னு ஒரு அழகான ஒரு ஸ்லோகம், ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். இமயமலையை பற்றி சொல்லச்ச நகாதிராஜாங்கிறார். இமயமலை தான் பர்வதங்களுடைய ராஜா, பர்வதங்களுடைய ராஜா தேவதாத்மாங்கிறான். இமயமலைங்கிற எங்களுக்கு தெய்வம், அவர் பர்வதங்களுடைய ராஜா. அவ்வளோ ஒசரமா இருக்கிற இமயமலையை பார்த்தானா பூமியை அளக்கிறதுக்கு வச்ச ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கான். எப்பவுமே அளக்கிறதுக்கு ஸ்கேல் உண்டு இல்லையோ, நம்ம அளக்கிறதுக்கு ஸ்கேல் நம்ம நோட்டுல ஏதாவது வரையணும்னா அரைக்கிறதுக்கு அரை அடி ஸ்கேலு ஒரு அடி ஸ்கேல் இருக்கும். துணி கடையில போய் துணி அளந்து கொடுக்கணும்னா அவன் மீட்டர் ஸ்கேல் அப்படின்னு வச்சிருவான். ரோடு பனி எல்லாம் நடக்கணும்னா, ரோடு போடணும்னா அவ அளக்கிறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு அரை கிலோமீட்டர் தூரம் போற அளவு பெருசா ஒரு மீட்டர் ஸ்கேல் வச்சிருப்பான். 1 மீட்டர் இல்லாம 10 மீட்டர் 20 மீட்டர் அப்படிலாம் போடுற மாதிரி. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த அளக்கிறதுக்கு. பூமியே அளக்கணும், மொத்தமாக பூமியை அளக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்கேல்னா எத்தனை அவசரம் இருக்கணும். அதுதான் இமயமலை அப்படின்னு அவன் சொல்றான். இது கவியனுடைய வர்ணனை. இதை காட்டில் இன்னும் நல்ல வர்ணனை தண்டி அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்கு. அவர் இந்த திரிவிக்ரமாவதாரத்துல எம்பெருமானுடைய திருவடிதான் வர்ணிக்கிறார். இதே மாதிரி ஆழ்வார் என்ன சொன்னாலும் அப்படியே சொல்றேன். பிரம்மாண்ட சத்திரதண்டா சததிருதி பவனாம் போருகோ நாலதண்டா சோனீனௌ கூபதண்டா சரதமர சரித் பட்டிகா கேதுதண்டா ஜோதிஷ்சக்ராட்சதண்டா திரிபுவன விஜய ஸ்தம்பதண்டா அங்கிரிதண்டா ஸ்ரேய திரைவிக்ரமஸ்தே விதரது விபுதத்வேஷினாம் காலதண்டகான்னு ஒரு ஸ்லோகம், ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. எம்பெருமானுடைய திருவடி தண்டமாக, தண்டம்னா கொடை காம்பாக இருக்கு. பிரம்மாண்ட சத்திர தண்டகா, இந்த பிரம்மாண்டம் மொத்தத்தையும் கொடையா வச்சுக்கோங்க. அந்த கொடைக்கு காம்பு ஒண்ணு இருக்கணும் இல்லையோ, அதுதான் அந்த திருவிக்கிரமனுடைய திருவடி. திரைவிக்ரமஹா அப்படிங்கிற திருவிக்கிரமனுடைய திருவடி இருக்குன்னு சொல்லி தண்டிங்கிற கவி சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப பிரசித்தமானவர். அவர் எம்பெருமானுடைய திருவடியை பத்தி தான் பாடிருக்காரு. இதுவும் முதல் ஸ்லோகம், அதுவும் முதல் ஸ்லோகம், இதுவும் முதல் ஸ்லோகம். எதுக்கு சொல்ற கவிகள்லாம் எப்படி வர்ணிக்கிறாங்கிறது. ஆழ்வார் கவிங்கிற ரீதியிலையும் இருக்க, அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ள எம்பெருமானை சேவிச்சுண்டும் பாடுறபடினால இப்போ இந்த பாட்டு இத்தனை விசேஷமாக இருக்கு. மீன் என்னும் கம்பின் வெறி என்னும் வெள்ளி வேலை. மீனா நட்சத்திரம் என்பதே கம்பாக, அதாவது சைட்ல இருக்கக்கூடிய கொடைக்கு மேல கவுக்கிறதுக்கு அதுல இருக்கக்கூடிய ராடு இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. வெறி என்னும் வெள்ளி வேலை வட்ட வடிவமா இருக்கக்கூடியது. அது எதுன்னு கேட்டானா சந்திரனோ இல்ல சுக்கிரனோ எது வேணா வச்சுக்கலாம்னு சொல்றா வியாக்கியானத்துல. அதுதான் வெள்ளி குழையாக. குடைக்கு மேலேயும் சில சமயம் கீழே கூட இருக்கும். குடைக்கு பார்த்தோம்னா மேல மாத்திரம்னா கீழேயும் ஒரு வெள்ளி குழை ஒண்ணு இருக்கணும். குடைக்கு மேலேயும் இருக்கும், குடைக்கு உள்ளுக்குள்ள இருக்கும். அது வெள்ளி குடைக்கு கீழே இருக்கிறதும் கூட வச்சுக்கலாம். என்ன கேட்டான்னா ஆகாசத்துக்கு கீழே தானே இருக்கு சந்திரன் தான். சந்திரன் சுக்கிரன் வாழலாம். வெள்ளி வேயின வெள்ளி குழைன்னு அர்த்தம். வெறி என்னும் அப்படிங்கிறதுக்கு வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய சுக்கிரனோ சந்திரனோ இதெல்லாம் அர்த்தம். அப்புறம் வான் என்னும் கேடிலா வான் குடைக்கு, வான் ஆகாசம் என்னும் கேடிலா அழியாத வான்குடைக்கு பெரிய குடைக்குன்னு அர்த்தம். அழியாத குடை, அதாவது நம்ம குடை மாதிரி இல்லைன்னு சொன்னேன். ஆகாசம் எப்பவுமே இருக்கும் இல்லை, பிரளய காலத்துல தான் அழியும். அதனால வான் என்னும் கேடிலா வான்குடைக்கு தானோர் மணிக்காம்பு போல்னு விருந்து மண்ணளந்தான். தானே காம்பு போல, அதுவும் மணிக்காம்பு போல. ஏன்னா எம்பெருமானே நீலமயமான ஒரு திருமேனியோ இல்லையோ,
அதனால நீல மணிமயமாக ஒரு காம்பவுண்ட் இருந்தா எப்படி இருக்கும்? அது போல நிவன்தான் மண்ணளந்தான் நங்கள் பிணிக்காம் பெருமருந்து பின். அவன்தான் பின் அப்படின்னா மேலும் அர்த்தம். உன் பாட்டுல சொன்னதுக்கு மேல, உன் பாட்டுல எம்பெருமானுக்கு தேவர்கள்லாம் ஆராதனம் பண்ணார்கள், அது மட்டும் இல்லப்பா, இன்னொரு விஷயம், பின்னையும் ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு மருந்து அவன்தான், நமக்கு நரகத்திலிருந்து காப்பாத்துவான்னு அதுக்கு முன்னாடி சொன்னார். அது மட்டும் இல்ல, சம்சார நோய்க்கு மருந்து அவன்தான். நங்கள் பிணிக்காம் பெருமருந்து பின். பின் மேலும் நம்மளுடைய வியாதிக்கு பெருமருந்தாவும் இருக்கக்கூடியது அந்த எம்பெருமானுடைய திருமேனி என்கிற ஒரு குடை காம்பு அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு வர்ணனை. இன்னொரு பாசுரத்தை சேவிச்சுடுறேன். இந்த பிரம்மாண்ட சத்த தண்டா ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முடிஞ்சா இன்னொரு சமயம் சொல்றேன், ஏன்னா நல்ல ஸ்லோகம் அது. மீன் என்னும் கம்பின் வெறி என்னும் வெள்ளிவை வான் என்னும் கேடிலா வான்குடைக்கு தானோர் மணிக்காம்பு போல் விருந்து மண்ணளந்தான் நங்கள் பிணிக்காம் பெருமருந்து பின். அடுத்த 2 பாட்டு பின் தூக்கும் காற்றிழந்த, இது ஸ்ரீ ராமாவதாரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.